இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற படம் உங்களை போடணும் சார். ஏ மாப்ள, இவனை வச்சு என்ன பண்றது? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அதே தான் பண்ண போறோம். உங்களை போடணும் சார். இந்த படத்தோட டைட்டில் கேட்ட உடனே 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனம் பண்ணவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னு தான் நினைச்சிங்க. கிடையாது 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 கிடையாது. படத்தோட டைட்டிலை பார்த்ததும் இது ஏதோ ஒரு பல்லான படத்தோட பார்ட் 2ன்னு நினைச்சிடாதீங்க. ஆனால் என்ன சார் இது உங்களை போடணும் சார்னு சொல்றீங்க, பேய் படம் வேற சொல்றீங்க, அந்த மாதிரி படம் இல்லைன்னு சொல்றீங்க. எங்க இன்னொரு தடவை சொல்லு, உங்களை போடணும் சார்னு சொல்றீங்க, பேய் படம்னு சொல்றீங்க, பேய் படம்னு சொல்றீங்க. நான் சொன்னா இது பேய் படம்னு. அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, 4 கிறுக்கு பசங்க 4 நறுக்கு பொண்ணுங்க 8 பேத்தையும் 7 பகல் 6 ராத்திரி ஒரு பேய் வீட்டுக்குள்ள போட்டு அப்ப போட்டாங்களா? ஏய் அதான் அந்த மாதிரி படம் இல்லைன்னு சொன்னாலடா. அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி பரிசு. 1 கோடி நீ பார்த்த 1 கோடி. இந்த படத்தோட தீம் அண்ட் பர்பஸ் என்ன அப்படிங்கறதே கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு போக்கா போயிட்டு இருக்கும். ஆனா பாக்குற நாம என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேன், அப்படியே அப்புறட்டா கட் பண்ணிட்டு வேற படம் பார்க்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு காண்டாயிரு இந்த படத்தை பாக்குறப்ப. இந்த படத்தை நமக்காக சஜஸ்ட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர், ஐயோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேனே, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இவர் தான், இவரால் தான் இந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ தேங்க் ஹிம். இவ்வளோ நேரம் மூச்சு முடிக்க பேசியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்களாடா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா, யோசிடா அதான் கலர் கலர்னு வச்சிருப்பியே, தேங்காய் திருவற மாதிரி திருவி திருவி யோசி. எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் எதுக்குடா அந்த கதையை 10 நிமிஷமா பாடம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருந்தான்? சரி, அந்த தேவையில்லாத கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அது எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, 2 பொண்ணுங்களும் ஒரே பையனை லவ் பண்றாங்க. அந்த பையன் இருந்துகிட்டு அந்த ஏழை வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு நிமிஷம், இது படையப்பா கதை மாதிரியே இருக்குங்களே. ஆண்டி, அந்த பணக்கார வீட்டு பொண்ணும் ஏழை வீட்டு பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா ஆண்டி? இப்ப கூட இது சிந்து பைரவி கதை மாதிரி இருக்கு. சிந்து பைரவி கதைகளை மறக்க முடியுமா? நிஜமாவே உனக்கு மறந்துருச்சுடா. சிந்து பைரவி கதை எப்படி இருக்காது. அந்த பணக்கார வீட்டு பொண்ணும் அந்த பையனும் சூழ்ச்சி பண்ணி அந்த பொண்ணை கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏழை வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளேயே ஆவியா சுத்துதான், அது பாட்டுக்கு ஓடுதான், அது பாட்டுக்கு ஒடியாருதான். இப்பதான் ஹீரோவோட என்ட்ரியில இருந்து ஓபன் பண்றாங்க. மச்சான், நாம கைத்தட்ட மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சுடா. எப்படியும் நம்ம கைத்தட்ட மாட்டோம்னு தெரிஞ்ச டைரக்டர் செல்லுக்குள் சிறைப்பட்டு கிடக்கும் சிறை கைதிகளை கைத்தட்ட சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டாரு. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. யுவர் ஆனர், பண்ற கொலையெல்லாம் பண்ணி போட்டு நான் பண்ணல அதுங்க தான் பண்ணுச்சுன்னு புழுறாரு. எனக்கு பின்னாடி ஒரு உண்மை கதை இருக்கு, திரும்பி பார்த்தா உங்களுக்கும் தெரியும். என்ன என்ன இழிப்பு பின்னால பாருங்க. ஒரு பிக்கிங்கானா கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்ல ஒரு போலீஸ்காரு யாரோ ஒருத்தனை பிடிச்சி ஏ கும்தா ஏ கும்தா ஏ கும்தா ஏ கும்தா ஏ கும்தா ஏ கும்தான்னு குத்திட்டு இருக்காரு. ஏன்டா போலீஸ்காரன் கையை காட்டி நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டே நீ? அச்சோ, நான்லாம் நிறைய தடவை நிக்காம வந்திருக்கேன்பா. நிக்கலன்னா பிடிச்சி ஃபைன் போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? டோன்ட் ஓவர்டு யுவர் ஜாப். அவர் உங்களை அடிச்சாருன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் வந்தா நடக்கிறதே வேற சார். புல்லட்ல புடுபுடுன்னு நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அந்த மியூசிக் கட் பண்ணு. அட பாவமே. டேய் டேய் போட்டு வர. பாவமா இருக்கு, போட்டு வர. போட்டு மச்சி டோல் சர்ரா. ஆத்தடி தீபாவளி பட்டாசு. குண்டை தூக்கி குண்டிகடியிலே போட்டாரு நம்ம ஹீரோ. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. பெரிய டானு கீழே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதே வாயை வச்சு அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ரிப்போர்ட்டர்னு ஒரு சேனலை காட்டுறாங்க. அந்த சேனலுக்கு சரியா டிஆர்பியே போகாததுனால பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ பண்றோம் அப்படின்னு ஒன்று பண்றாங்க. அதுதான் ஒரு பேய் 1 கோடி. சரி, இந்த கேம்ல எப்படி வின்னரை செலக்ட் பண்ணுவாங்க? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? ஏன் அந்த சேனலுக்கே தெரியாது. இப்போ அப்படியே வரிசையா ஒவ்வொரு கண்டஸ்டண்டா பார்ப்போம். கார்னர் பைசா இருக்குறானே மிஸ்டர் மீட் ஜோடி இவர்தான் வாலிப குட்டி. உள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. பொட்டாஸ் டாவி இவர்தான் நிக்கி. உள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. மிஸ்டர் ரமமாட் வினோ இவர்தான்
மிஸ் மாயா, கார்னர் பைசா இருக்கிறாளே மிஸ்டர் ரவி. ஹே ஹாய் ரவி. 7 நாள் நம்ம போயிட்டு அந்த கேமில் இருக்க போகிறோம், நாம் வந்துட்டு ஒரு டான்ஸ் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட போகிறாங்க. 7 நாள் போய் தங்குற இவங்களுக்கே இந்த ஆட்டம் தேவைப்படுதுன்னா 100 நாள் போய் தங்குறவங்களுக்கு தேவைப்படாமையா இருக்கும். வீட்டுக்குள்ளே போன இவங்க காமெடி பண்ணுறோங்கிற பேரில் கண்டதையும் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய் உங்களுக்கு தான் காமெடி ஒழுங்காக வரல, சில்மிஷமாவது ஒழுங்காக பண்ணுங்கடான்னு தான் நமக்கு கேட்க தோணும். முதல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும், பேசணும், பழகணும், அந்த பொண்ணுக்கிட்ட நமக்கு காதலாகணும், அந்த காதல் காமமாகணும், அதுக்கப்புறம் தான் போயிட்டு அப்ரோச் பண்ணணும். ஆனால் இவனுங்க அப்படிலாம் இல்லை, எடுத்தோடனே அப்ரோச் தான். உதாரணத்துக்கு இந்த சீன், பொண்ணுங்க 2 பேர் உட்காந்து நாங்கள் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்க. இவனுங்க வந்து தோனி நல்லா அடிப்பாரு, கோலி நல்லா அடிப்பாரு. அடிக்கிறது தோனியோ கோலியோ இல்லடா, ஜானி சின்ஸ். சொன்னீங்க? ஆமா, ஐபிஎல் தான். பொண்ணுங்க பார்க்க கூடாதா? பாருங்க, நல்லா பாருங்க. முஞ்ச 2 பண்ண அடிச்சு ஊத்துவாங்க, முஞ்ச 2 பண்ண அடிச்சு ஊத்துவாங்க. ரொம்ப கேவலமான புத்திமா அவனுக்கு. இவனுங்க இந்த ஷோக்குள்ள உட்காந்துக்கிட்டு குடிப்பானுங்க, தம் அடிப்பானுங்க, பொண்ணுங்க பின்னாடி சிம்பனி சுத்துவானுங்க. இவனுங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இவனுங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. அதாவது வீட்டில் இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பாய்ஸ் டீமுக்கு ஒரு கேண்டிலும் கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு கேண்டிலும் கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு கிஃப்ட்டை ஒழிச்சு வச்சிருப்பாங்களாம், அந்த கிஃப்ட்டை போய் அவங்க கண்டுபிடிக்கணுமா. அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பொண்ணுங்க டீம்ல இருந்து ஒரு ஆளு க்ளோஸ். அதாவது அந்த பிள்ளை வந்துட்டு தொலைஞ்சு போயிருக்கும், செத்துலாம் போயிருக்காது. அதே சமயத்தில் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோவும் இன்னொரு பொண்ணும் போய் ஒரு ரூமுக்குள்ள மாட்டிக்குவாங்க. அப்பந்தானே மாமே வேலுவுக்கு வேலுக்கு மாமா இல்ல வேல்டிக்கே மாமாவா? போட நாங்க 2 பேரும் இங்க உள்ள மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். எங்களை யாராவது காப்பாத்துங்கன்னு நம்ம ஹீரோ கத்துறாரு, கதறாரு. உடனே மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல, சார் நீங்க போறீங்களோ இல்லையோ நாங்க போறோம் சார், எங்களை விடுங்க சார் நினைக்கிறானுங்க. எப்ப என்ன நடக்குன்னே தெரியல சார், உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம் சார். சரிங்க சார். அதுக்கப்புறம் தான் காணாம போன பொண்ணு பேயா மாறி வந்து இவங்களெல்லாம் பாடாப்படுத்துது. கீரை சாப்பிட்டு வாய் கொப்பளிக்கலையா, பல்ல கரகரையா இருக்குது. அந்த பிள்ளையை கட்டி போட்டு பேய் ஓட்டுற புக்குன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பயந்து வீட்டை விட்டு வெளியே ஓடுற சமயத்தில் இதெல்லாம் சும்மா நாங்கள் கேமுக்காக பண்ணது, ஏப்ரல் ஃபூல். இதெல்லாம் பார்த்தோம் நம்ம மாரியோட அல்ல கைக்கு கோவம் வந்துடுது. இந்த வீட்டில் நம்ம அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தோம். இவன் என்னடா ஏதோ பிறந்ததுலேருந்து இந்த வீட்டில் தான் இருந்த மாதிரி பேசுகிறான். ஏய் எல்லாம் வாங்க போலாம். ஏய் வா 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 வா. டேய் வாடா டேய். இருடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போடா, என்ன சாவ சொல்றியா? எல்லாரும் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ ஷேவெல்லாம் பண்ணி சாரியெல்லாம் கட்டி பொண்ணாவே மாறி வராரு. அந்த இடத்துல போடுறான் என் இன்டர்மிஷனை. படத்தோட டியூரேஷனே 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான். அதில் 1 மணி நேரம் கழிச்சு தான் இன்டர்மிஷனே போடுறானுங்க. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? அப்புறம் நம்ம ஹீரோ உங்க எல்லாருக்கும் டீ போட்டுட்டு வந்து கொடுக்குறேன்னு வெறும் கிளாஸ் கொடுக்குறாரு. அதில் ஒருத்தனுக்கு மட்டும் அந்த வெறும் கிளாஸ் கூட கிடைக்கல பாவம். ஐயோ டீ காலி ஆயிடுச்சா? என்ன பண்ணலாம்? உங்களுக்கு காஃபி ஓகேவா? எனக்கு டீ தான் கொடுத்தேன், உங்களுக்கு டீ கொடுக்கட்டுமா? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? ஐயா பால் ஊத்த விட மாட்டேன் இருக்கேன். இல்ல டீ தான். அப்ப காஃபி வேணாமா? காஃபி காஃபி. இது காமெடியா சார்? இல்லை இதுக்கு பேர் தான் காமெடியான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை தனியாக ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நீ ஏன் கழுத்து எடுத்துட்டு செத்து போயிருன்னு மிரட்டுறாரு. அதுவும் சண்டாலி அறுத்துக்கிட்டு செத்து போயிருது. மக்கள்லேருந்து டிவி சேனல் வரைக்கும் அங்கே நடக்கிறது ஷோ தானே நம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு ரவியவும் போட்டு தள்ளிடுறாரு. ஐயோ பேயி அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டு இருக்க அந்த இடத்துல இன்னொரு பிள்ளை கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருது. மொத்தமாக 3 உயிர் பலியாயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதான் நம்ம ஹீரோ வந்துட்டு கோர்ட்டில் காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் ஃப்ளாஷ்பேக். அதுக்கப்புறம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து ஹீரோவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு கேஸில் இருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த ஷோவோட டைரக்டர் தான் இந்த பொண்ணு தான். இந்த புள்ளையை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி சொல்கிறேன். என்னடா இவன் எதை கேட்டாலும் பின்னாடி சொல்கிறாங்கிறான். இதெல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. என்னடா இந்த கதைக்கும் படத்துக்கும் அது சம்மந்தம் இருக்குமா? ஐயோ இருக்கு, இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப சொல்லு. ஹீரோவோட தங்கச்சியை ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. அதே ஸ்கூல்ல படிக்கிற இன்னொரு பையனுக்கும் ஹீரோவோட தங்கச்சிக்கும் ஒரு இனி புரியாத பாசம். டே அந்த பாப்பா பால் குடியே மறந்துருக்காதுரா, அந்த பாப்பாக்கு என்னடா இந்த பையன் மேல பாசம்? இது கூட பரவாயில்லப்பா. ஹீரோ என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். ஏய் அந்த ராஜாவும் நீயும் தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரி சார் பேசுறான். இவன் தற்குறிப்பேன். இவன் இதுக்கெல்லாம் ஒத்து போனதுக்கான காரணம் அந்த பயலுக்கு ஒரு அக்கா இருக்கு, அந்த அக்கா மேல இவனுக்கு ஒரு கண்ணு. 5-6 இடியாப்பத்தை கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியே இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் எடுத்துக்காங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி, ஹீரோயினுக்கு ஒரு தம்பி.
அந்த 2 குழந்தைங்களையும் ஒரு காமக்கொடூர வாத்தியார் கொண்டு போடுறான். அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறப்ப அந்த வாத்தியார் சொல்றான், பிள்ளைகளை இழந்துட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வேதனை. உனக்கு என்ன, நீ அண்ணன் தானே. ஓ புத்தரப்பாசம் தான் பெருசோன்னு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருந்த ஹீரோ அப்ப வச்சிருந்த வெஞ்சன்ஸுக்கு இப்ப பழி வாங்கியிருக்காரு. அதாவது செத்து போனவனுங்க 3 பேரும் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களோட பசங்க. இருங்க 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 இன்னும் ட்விஸ்ட் முடியல இருக்கு. நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம வாத்தியாரோட பொண்ணு தான். அதாவது அந்த ரெவியோட தங்கச்சி. அந்த புள்ள நம்ம ஹீரோவை ஆளை வச்சு அடிச்சு போட்டு கார்ல ஏறி உக்காந்தா இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா? அந்த ஷோவோட டைரக்டர் இந்த பிள்ளை தான். இந்த அம்மா அந்த ராஜா பயலோட அக்கா. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறோன்னு நல்லா தான் வச்சிருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல ரிவீல் பண்ணணும்னு சரியா ஐடியாலஜி இல்லாதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. ஏப்பா இந்த படத்தை யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறீங்களாப்பா? இந்த படத்தை பார்த்து எனக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம். அந்த சென்சோரின் எடுத்துட்டு வாடா பாஸ், அது பேரு சாரிடான். அது எனக்கும் தெரியும்.